முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணோட அந்த போட்ட எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு. லீக் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் பர்பஸ்ஃபுல்லாக யாரும் ஃபஸ்ட்டு லீக் பண்ணிட்டாங்கன்னு இல்லை. அதாவது இது கமிஷனர் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருன்னா, அது ஏதோ ஒரு இது சொல்கிறாரு, இந்த கேட்டகரியில் வர எஃப்ஐஆர் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம், இந்த கேட்டகரியில் வர்றது வந்து தனியாக வச்சுருவோம் அப்படின்னு சொன்னார். பை மிஸ்டேக் டெக்னிக்கல் கிளிச், ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால இந்த எஃப்ஐஆர் வந்து அப்லோட் ஆயிடுச்சான். அப்லோட் ஆனோடனே அதை வந்து பதிவிறக்கம் பண்ணி மீடியா வந்து இதாயிடுச்சு. ஓகே, இது எவ்வளோ ஒரு அலட்சியமான பதில். இப்படி வந்து ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை அவங்க ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அதை அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, பை மிஸ்டேக்காக இருந்தால் அதுக்கு வந்து அப்பாலஜி அவங்க கேட்டிருக்கணும். ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, இதுவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இது வந்து நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் காப்பி வந்து அந்த விக்டீமுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வராது. அப்படி போயிருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, விக்டீம் தான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற நரேஷனுக்கு கொண்டு வராங்களா? சைடில் ஏற்கனவே